ராமேஸ்வரத்தில் புதுக்கோட்டையை சேர்ந்த ஒரு குடும்பத்துக்காரங்க குளிக்கிறதுக்காக போகிறாங்க. ராமேஸ்வரம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து அக்னி தீர்த்த கடற்கரை அதில் வந்து குளிச்சுட்டு வந்து அப்படியே இது பண்ணுறாங்க. ட்ரெஸ் மாற்றணுமே அப்படிங்கிறதுக்காக அந்த கட்டண கழிப்பறை, குளியல் அறை, உடைமாற்றும் அறை இருக்க இடத்துல போய் அங்கே போய் மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. அதில் வந்து அந்த குடும்பத்தில் இருந்த வயசானவங்கலாம் போகிறாங்க. ஒரு இதுக்கு போயிட்டுறாங்க. போய் ஒரு இதுக்கு ஒரு ட்ரெஸ் மாத்திரக்கு 20 ரூபான்னு கேட்டு வாங்குறாங்க. அப்போ இவங்களும் வந்து ஒரு 24 வயசு தக்க ஒரு பெண்ணும் அவங்களும் வந்து ஒரு தங்கச்சி அவங்களும் போகிறாங்க. அவன் வந்து அங்கே அந்த கடைக்காரர் இருக்கவே அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் இந்த பக்கம் போகாதீங்க, நீங்கள் எதுக்கு போங்க, உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறியா. அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. அதே மாதிரி இன்னொரு ஒரு பிள்ளை வருது, ஒரு அழகான பிள்ளை வருது. அந்த பிள்ளை ஒரு சின்ன பிள்ளை 17-18 வயசு பிள்ளை வருது. அந்த பிள்ளைக்கு சொல்கிறேன், உங்களுக்குலாம் ஃப்ரீ, நீங்கள் எந்த பக்கம் போங்க, வயசானவங்கள்ட்ட அங்கிட்டு எங்களுக்கு ஸ்பெஷல் அப்படிங்கிறியா. உங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது, என்னடா இவன் பேசுகிறதே சரியில்லையே, எதுக்கு நம்மளை பார்த்து பெரியங்கிறியா, வயசானவங்கெல்லாம் கூப்பிட மாட்டேறியா, நம்மளை மட்டும் ஏன் கூப்பிட்றியா, ஏதோ ஒரு சம்திங் ராங், ஏதோ ஒரு தவறு இருக்குது, இந்த தவறை நம்ம கண்டுபிடிக்கணும், ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி அப்படியே எந்த பக்கம் இருக்குது பாத்ரூமு, எங்கே ட்ரெஸ் மாத்திர ரூம் எங்கே இருக்குன்னு இந்த பக்கம் போங்கங்கிறியா போகிறாங்க. போனவுடனே போயிட்டு வந்து அந்த மொபைலில் வந்து இப்போ ஒரு ஆப்லாம் இருக்குது. அந்த ஆப் ஏற்றிட்டு அதை அந்த கிட்டன் ஆப், ஸ்பை கேமரா கிட்டன் ஆப்னு இருக்குது. அந்த ஆப்பை வச்சுட்டு அப்படியே பாத்ரூம்குள்ளே எந்த பக்கம் இருக்குமோ எல்லா பக்கம் பார்த்தோம்னா கேமரா, அதாவது வெப் கேமரா, ஸ்பை கேமரா, அதாவது ரகசிய கேமரா வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு காட்டி கொடுத்துரும். அந்த கதை வச்சு பார்க்குறாங்க. கேமரா வச்சு அவன் இது பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ட்ரெஸ் மாத்திரவங்களை பூரா ஒரு சின்ன ரகசியமாக ஒரு டைல்ஸுக்குள்ளே பாத்ரூமில் கேமரா வச்சு அதை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க ஒன்றுமே செய்யலை. அந்த கேமராவை மறைச்சிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றுறாங்க, எதுவும் மாற்றிக்கிறாங்க. அந்த அப்படியே அந்த கேமராவை வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நேராக ஒன்றுமே நடக்காத மாதிரி வந்தவங்க நேராக ஸ்டேஷன் போயிட்டாங்க. நேராக வந்து ராமேஸ்வரத்தில் டெம்பிள் ஸ்டேஷன் இருக்குது. மொத்தம் 3 ஸ்டேஷன் இருக்குது ராமேஸ்வரத்தில். டவுன் ஸ்டேஷன், டெம்பிள் ஸ்டேஷன், ஜட்டி ஸ்டேஷன் 3 இருக்குது. இல்லை டெம்பிள் ஸ்டேஷன் கோவில் காவல் நிலையத்தில் போய் அதே வந்து அந்த கோவில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் இருக்க பகுதிக்கு புதிய ஸ்டேஷன் வந்து அந்த டெம்பிள் ஸ்டேஷன். அந்த டெம்பிள் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க, நடந்தே போயிட்டாங்க. அது 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்குது. அங்கே போயிட்டு அது பாருங்க, முதல் கோயில் பக்கத்தில் இருந்துச்சு, அதை மாற்றி வந்து 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வச்சுருக்காங்க. அந்த 2 கிலோமீட்டர் நடந்து போய் அந்த கோயிலில் போய் அந்த காவல் நிலையம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் எடுக்கல. ஏன்னா வந்து அவங்க முக்கியமான ஏதோ அரசியல் பின்புலம் வேறு அவங்களுக்கு இருக்குது. அவருக்கு அந்த அந்த ஹோட்டலில் நடத்துகிற ராஜேஷ் கண்ணன்ங்கிறவனுக்கு அந்த அரசியல் பின்புலம் இருக்கு. ராஜேஷ் கண்ணன் அடுத்து மீரான் மைதீன் 2 பேருக்கு. உடனே வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க. உடனே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இவங்க காவல்துறை ஏதோ லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இது பண்ணுறாங்க போல, நம்ம இப்படி செய்யக்கூடாது, உடனே வந்து நம்ம உயர் அதிகாரிகளை பார்க்கணும்னு அந்த டெம்பிள் ஸ்டேஷன் ஆப்போசிட்டே வந்து காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் இருக்குது. அதுக்கு போயிட்டாங்க. அதுக்கு போய், ஐயா என்னை காப்பாற்றுங்க, எதுவும் எனக்கு இப்படி வந்து இதாகிடுச்சு, நான் ஆதாரத்தோட வீடியோலாம் வச்சுருக்கேன், வெப் கேமரா வச்சுருக்கேன், எத்தனை குடும்பத்தை நாசமாக்கினேன்னு தெரில, எத்தனை பேர்கிட்ட பணம் மரட்டி வாங்கினேன்னு தெரில, எத்தனை பேரை வந்து வீடியோ ஆபாச வீடியோ வந்து சோசியல் வலைதளத்தில் பதிவிட்டியான்னு தெரில, நெட்டில் வந்து கூகுளில் போட்டு விட்டியான்னு தெரில, ப்ரௌசிங்கில் போட்டு விட்டு இது என்ன ஆச்சுன்னு தெரியல, நீங்கள் தான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னவொடனே அந்த டிஎஸ்பி என்ன செஞ்சார், உடனடியாக போலீஸ் எல்லாம் வர சொல்லி வந்து அவனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அவங்க உள்ளே போய் பாத்ரூமில் செக் பண்ணால் 3 கேமரா வச்சுருக்கேன். அவன் எப்படின்னு பாருங்க, எப்படி நான் நம்பி எத்தனை பேர் கோயிலுக்கு வராங்க, இவன் ட்ரெஸ்ஸை இது பண்ணுறியா, நம்ம மானத்தை காப்பாற்றுறியா, நம்ம ட்ரெஸ்ஸை வந்து எதுவும் மாத்திரைக்கு இடம் கொடுக்குறியா, புண்ணியமாக போனவன் அப்படின்னு சொல்லி நினச்சானே இது பண்ணுவாங்க. அவங்ககிட்ட வந்து கோயிலுக்கு வரவங்களை வந்து இப்படி செஞ்சுருக்கியாடா, வந்து நான் மானம் கட்டவனே தற்கொலை போயில அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண வேண்டியதாக இருக்குது. அவன் வந்து 3 கேமரா எடுக்கிறாங்க. உடனே அவனை பிடிக்கிறாங்க. அவனோட பார்ட்னராக மீரான் மைதீன்ங்கிறவன் பிடிக்கிறாங்க. பிடிச்சி ஃபோனை வாங்கினா 200க்கு மேற்பட்ட வீடியோ, 200 வீடியோ எடுத்திருக்கேன். வந்து எப்படி அதை ஆள் தரமாக பிரித்து வந்து வயசுப்படி வந்து பிரித்து வச்சுருக்கேன், அது பண்ணியிருக்கேன். அவனை உடனே அடித்து இது பண்ணி ஸ்டேஷனில் கூட்டு போய் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. வந்து இது பண்ணிட்டாங்க. இது ஒரு பக்கம். ஆனால் உண்மையிலே என்ன செய்யணும், அங்கே வந்து பிடிச்சிட்டா அவனை ரிமாண்ட் பண்ணுறது ஓகே. இன்னொரு பக்கம் எல்லா இடத்துலையுமே எல்லா உடைமாற்று அறை வந்து எது உரிமம் இல்லாமல் நிறையா இருக்குது. சின்ன சின்ன ரூமை கூட லார்ஜ் தங்கும் விடுதியாக நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் ஆய்வு பண்ணணும்ல. எல்லாத்தையும் ஸ்டார் ஹோட்டல் முதற்கொண்டு எல்லாத்தையும் ஆய்வு பண்ணணும். எல்லாத்தையும் இது கேமரா கேமரா வச்சுருக்கானா, வேறு எதுவும் தொந்தரவு இருக்கா, வர பக்தர்களுக்கு பெண் பக்தர்கள் தொந்தரவு இருக்கா, வழிப்பறி இருக்கா, நகை திருட்டு இருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ணலாம். எந்த செக்கும் பண்ணலை இதுவரையும் பண்ணலை வந்து சொல்கிறாங்க. ராமேஸ்வரத்துலேருந்து உடனடியாக காவல்துறை இதுக்கெல்லாம் பண்ணி வர பக்தர்களுக்கு ராமேஸ்வரம் சாமி கும்பிட வராங்க. நம்ம பாவம் போகும். ராமேஸ்வரத்தில் வந்து அந்த கடற்கரையை குளிச்சா நம்ம பாவம் போகும். 21 தீர்த்தத்தில் குளிச்சா நம்ம வாழ்க்கை மாறாதா, நம்ம வந்து கஷ்டப்படுறோமே, இனிமேலாவது நம்ம நல்லா இருக்க மாட்டோமா, அப்போல்லாம் ஏங்கி போய் தானே வராங்க. ஏங்கி போய் தமிழே வரையான் வந்து வடக்கருக்கு வந்து கூட பணக்காரங்களா வராங்க, இது பண்ணுறாங்க. தமிழை வந்து ஜோசியக்காரன் சொல்லி ராமேஸ்வரம் குளிங்க,
உங்கள் குடும்ப கஷ்டம்லாம் போயிடும், அந்த பாவம்லாம் போயிடும், அடுத்து உங்கள் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி விடுறாங்க. அதனாலதே வராங்க. இல்லை திருச்செந்தூரும் இதுவும் போயிடுவாங்களே. இது இப்படி ஜோசியக்காரன் சொல்லிட்டே வராங்க உண்மை. ஏன்னா திருச்செந்தூர் பாத யாத்திரை போவாங்க, பழனி பாத யாத்திரை போவாங்க, இருக்கன்குடி வந்து வேண்டுதல் போவாங்க. ராமேஸ்வரத்துக்கு அப்படி வேண்டுதலாம் வைக்க மாட்டாங்க. அது வந்து என்ன காரணம்னா ஜோசியக்காரன் சொல்லி அவங்க தர்ப்பணம் கொடுக்கணும். பித்ரு தோசை இருக்கு, அந்த தோசை இருக்கு, இந்த தோசை இருக்கு, இந்த தோசைலாம் இருக்கனால்தான் உனக்கு வாழ்க்கை நொடிஞ்சு போயிருக்கு, உடனடியாக போய் நிவர்த்தி பண்ணா ராமேஸ்வரம் போன்னு சொல்லுவாங்க. அதனாலதே வருது. அப்படி வர இடத்துல இந்த சிவனை ஈசனை பார்த்தா நம்ம வாழ்க்கை மாறாதா? அது முன்னாடி கண்ணீர் சிந்தனை நம்ம முன்னேறிட மாட்டோமா? நம்ம கடைந்து இருந்துடாதா? நம்ம குடும்ப உறவு சேர்ந்துடாதா? அப்படின்னு வேண்டதுக்கு தான் நான் வரையான். அவன்கிட்ட இப்படி செய்கிறீங்களாடா, அவன் மன உளைச்சலை ஏற்படுத்தி வழங்குவீங்களா? இதை தமிழ்நாடு அரசு பெரிய இதாக எடுத்துகிட்டு எல்லா பக்கமும் சோதனை. ராமேஸ்வரம் மட்டும் இல்லை, பழனி வந்து திருவண்ணாமலை, திருச்செந்தூர், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், இருக்கன்குடி வந்து சமயபுரம், எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் எல்லா கோயில்லையும் ஆர்டினரி லார்ஜில் கூட வந்து எல்லா இடத்துலையும் சோதனை இட்டு இந்த மாதிரி ஏதாவது சில்லறை வேலை பார்க்குறாங்களான்னு கண்டுபிடிக்கணும், ஆய்வு பண்ணணும், மக்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்கணும்னு கேட்டுக்கிடுவான். வணக்கம். தமிழை போற்றி. நன்றி.